ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுனிதாஞ்சி சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கோவக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கோவக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முட்டை. அப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கோவக்காய் எல்லாத்தையும் நம்ம பொடிசாக அரைஞ்சிட்டு வந்துடுறேன். கோவக்காவை இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, நறுக்கி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கோவக்காவை 4 கீறி அதுக்கப்புறம் இதை மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதை மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஆயிலெலாம் ஊற்ற மாட்டேன். வெறும் பேனில் மட்டும் போட்டு நல்லா அதோட கொலகலப்பு போகிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்குவோம், கொலகலப்பு போகிறதுக்கு. அதே மாதிரி இதையும் நம்ம அதில் அடிபிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரையான எப்படி அந்த பிசுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஓகேவா? இது பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப குளகுலன்னு இருக்கும். இது நமக்கு காயாக இருக்கிறனால அந்தளவுக்கு இல்லை. நம்ம இருந்தாலும் அந்த பிசுக்கு எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானாக கடுகு உளுந்த பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். உளுந்த பருப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். கோவக்காவை எடுத்து போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கோவக்காய் போட்டு வதக்கிக்கணும். கோவக்காய் ஓரளவு வதங்கினோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கோவக்காய் வதங்கினோடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இதில் தக்காளி போட்டு வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள், தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, சரிங்களா, ஒரு சில் தேங்காய். இது எல்லாத்தையும் குறைப்பாக அரைச்சிக்குவோம். தக்காளி வதங்கிடுச்சு, போதும், லைட்டாக வெந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு இதை நம்ம தட்டிக்குவோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. முட்டைக்கும் சேர்த்தே உப்பு போட்டுக்கோங்க. கோவக்காவுக்கு, முட்டைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டு இதுவுமே கிளறிக்கோங்க. இந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை அடித்து ஊற்றலாம். மசாலா வெந்தோடனே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை போடுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை போடணுமோ போட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இதை என்ன செய்யணும்னா அப்படியே அந்த மஞ்சள் கருவெல்லாம் ரொம்பலாம் உடையாமல் அப்படியே கிளறி விடணும். அப்படியே வேக நம்ம லைட்டாக ஒவ்வொரு செகண்டாக கிண்டி விடணும். ஓகேவா? இந்த மாதிரி வரட்டி எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் முட்டை பொரியல்னு சொன்னாலும் சரி,
முட்டை பொடி மாசுன்னு சொன்னாலும் சரி. ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.